அம்மையப்பர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய தியான ஸ்லோகமும் அந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கமும். யார் இந்த தியான ஸ்லோகத்தை தினமும் சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு வறுமை நீங்கி நோய் நீங்கி வளமான வாழ்க்கை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏவல் பில்லி சூன்யம் இது போன்ற மாந்திரிக பாதிப்பிலிருந்து விடுதலை அடைவாங்க. தீய சக்திகள் கிட்டேருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏகபக்தம் திநேத்திரம் ச ஜடா மகுட மண்டிதம் ஜுவாலகேசம் கராலம் ச தக்ஷிணே நகர குண்டலம் வாமகர்ணே பத்ரபூஷம் சர்வாபரணபூஷிதம் பாசசூல கபோலத்ர தங்கஹேதி விராஜிதம் பீதாம்பரம் விஷாரூடம் அங்காள பரமேஸ்வரீம் வந்தே சதுர்புஜா உக்ராம் குங்கும அபாம் சுபப்பிரதாம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏக பக்திரம், ஏகம் அப்படின்னா ஒன்று, பக்திரம் அப்படின்னா முகம், ஒரு முகம் கொண்டு அருள் பாதிப்பவங்க. அது மட்டும் இல்லாமல் திரிநேத்திரம், திரி அப்படின்னா மூணு, நேத்திரம் அப்படின்னா கண்கள், சிவபெருமானு போல 3 கண்கள் உடையவங்க, சிவசக்தி சுரூபமாக இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஜடா மகுட மண்டிதம், ஜடை மேலே மகுடம் தெரித்து இருப்பவங்க. ஜுவால கேசம், கேசம் அப்படின்னா முடி, தீ ஜுவாலையே முடியாக கொண்டவங்க, அதாவது அக்னி சுரூபமாக இருப்பவங்க, ரொம்பவே உக்ரமானவங்க. அவங்களுடைய காதில் தாமரை போன்ற காதணி அணிந்து இருப்பாங்க. சர்வா பரண பூஷிதம், எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்தவங்க. பாசம் சூலம் கபாலம், அது மட்டும் இல்லாமல் டமருகம் கத்தி இந்த ஆயுதங்களை ஏந்தி சதுர்புஜம் 4 திருக்கரங்களோட பீதாம்பரம் அப்படிங்கிற வெண்பட்டாளி அணிந்த அங்காள பரமேஸ்வரி அம்பாளை வணங்குறேன். அதுவும் ரிஷபாரூடம், காலை வாகனம் கொண்டவங்க, அதாவது இங்கே இவங்க சிவஸ்வரூபமாக வர்ணிக்கப்படுறாங்க. குங்கும அபாம் சுபப்பிரதாம், அன்னையை வணங்குறதுனால எல்லா விதமான நலனும் எனக்கு கிடைக்கட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.